அனைவருக்கும் வணக்கம். தமிழன் சுப்பு டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் கடந்த வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன், அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்பினுடைய இந்தியாவுக்கு எதிராக இந்த 50% வரி விதிப்பு பார்த்திங்கன்னா, அமெரிக்காலேயே இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா இவர் ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு பெரிய அணி திரளுவாங்க. கண்டிப்பாக அவருக்கு எதிராகவே எல்லோரும் போராடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அமெரிக்காவில் உயர் பதவியில் இருக்கிறவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க 2-3 பேர் ட்ரம்ப்புக்கு எதிராக கொடி தூக்கியிருக்காங்க இந்தியாவுக்கு ஆதரவாக. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா, அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்பினுடைய கடந்த ஆட்சி காலத்தில் அவருடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த ஜான் போல்டன் அப்படிங்கிறவர் இப்போ ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனாவுக்கு வரி விதிக்காமல் இந்தியாவுக்கு வரி விதித்தது அப்படிங்கிறது ரஷ்யாவையும் சீனாவையும் இந்தியாவுக்கு நெருக்கமாக்கும். எப்போவுமே சீனா அமெரிக்காவினுடைய நேரடி போட்டி நாடு. இந்தியா அப்படி இல்லை. இந்தியா நம்முடைய நட்பு நாடு. 20 வருஷமாக இந்த நட்புறவை கட்டமைக்கிறதுக்கு அரும்பாடுபட்டு பண்ணிட்டு இப்போ இந்தியாவுக்கு எதிராக இந்த 50% வரி விதித்ததுனால இந்த நட்பில் பெரிய அளவில் ஒரு விரிசல் விழுந்திருக்கு. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா, அடிக்கடி இனிமேல் வருங்காலங்கள்லேயும் கூட அமெரிக்கா இந்தியாவினுடைய நட்பு நாடு தானா அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு காலங்காலமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிராக ட்ரம்ப் விதித்த 50% வரி விதிப்பு காலத்துக்கும் மறக்காது. அடிக்கடி அவங்களுக்கு அது நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். சீனா அப்படி கிடையாது. இந்த அமெரிக்காவினுடைய நேரடி எதிரி மற்றும் நேரடி போட்டி நாடு, வர்த்தக ரீதியிலான போட்டி நாடு. சீனாவுக்கு வரி விதிக்காமல் இந்தியாவுக்கு வரி விதித்தது பெரிய அளவில் ட்ரம்ப் செய்த தவறு அப்படின்னு சொல்லி நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ட்ரம்ப்புக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த ஜான் போல்டன் அப்படிங்கிற ஒரு அதிகாரி. தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர் கடந்த ட்ரம்ப்பினுடைய ஆட்சி காலத்தில். இதுக்கு முன்னாடி ஒரு செனட் உறுப்பினர் அவர் செய்த தவறை சுட்டி காட்டியிருக்காரு. அமெரிக்காவில் இப்படி பார்த்திங்கன்னா, உயர் பதவிகளில் இப்போ இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாலும் சரி, ஓய்வு பெற்றவங்க பார்த்திங்கன்னா, இப்போ ட்ரம்ப்பினுடைய இந்தியாவுக்கு எதிரான இந்த நடவடிக்கைக்கு எல்லாருமே எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்குது. இன்னும் போக போக பார்த்திங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் இந்த வரி விதிப்பை வாபஸ் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் பெரிய அளவில் ஒரு விரிசல் கண்டிப்பாக விழுந்துடும். அதை சரி செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த பெரிய உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, அதிபர்கள், பிரதமர் லெவலில் இருக்கிறவங்க அவங்களுடைய போக்குவரத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக தடைப்படும். அங்கேருந்து யாரும் இங்கே வரமாட்டாங்க. அதே மாதிரி இங்கேருந்தும் பிரதமரோ ஜனாதிபதியோ அங்கே போக மாட்டாங்க அமெரிக்காவுக்கு. அந்த மாதிரியான ஒரு விரிசல் விழும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இப்போ டொனால்டு ட்ரம்ப்புக்கு 7.5 சனி பிடிச்சிருக்கு. அதுதான் விஷயம். செய்யக்கூடாத விஷயத்தில் ஆழம் தெரியாமல் காலை விடுறது, செய்யக்கூடாத விஷயத்தில் மூக்க நுழைச்சிடுறது, ஏதாவது தப்பு செய்துட்டால் அதனுடைய விளைவு பெரிய அளவில் இருக்கும். அப்படி தான் திருடனுக்கு தேடு கொட்டின மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ட்ரம்ப்பு இந்தியாவுக்கு எதிராக 50% வரி விதித்தது பாம்பு பூத்துக்குள்ளே கை விட்டா மாதிரி ஆகிப்போச்சு. அதே மாதிரி புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ விடவும் முடியாது, அவரால் கண்டினியூ பண்ணுறவும் முடியாத மாதிரிக்கான ஒரு சிச்சுவேஷன் ட்ரம்ப்புக்கு. அமெரிக்காவில் இருக்கிறவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அமெரிக்காவில் இருக்கிறவங்க ட்ரம்ப்புக்கு எதிராக கண்டிப்பாக கொடி தூக்குவாங்க.
பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பினுடைய ஆட்சி கவிழும். அவர் ஆட்சிக்கு வந்து ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 8 மாதம் தான் ஆயிருக்கு. இவருடைய ஆரம்பத்திலே இவருடைய பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கையினால் அவருடைய ஆட்சி வந்து சீக்கிரமே கவிழக்கூடிய ஒரு நிலைமை வரும். கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது அமெரிக்காவில். இன்றைக்கி வந்து எல்லாருமே அதுக்குண்டான வேலைகளில் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா மட்டும் இல்லாமல் பிரேசில் மட்டும் இல்லாமல் மற்ற உலக நாடுகளும், சவுதி அரேபியா முதலான நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக, அதே மாதிரி இந்தியாவுக்கு இந்த வரி விதிப்பை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு, சஜஷன் கொடுக்குற அளவுக்கு வந்து இப்போது நிலைமை போய்கிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய பேர் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளேயே ஒரு சில கட்சிகள் எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் ஏற்கனவே பிஜேபி கட்சியுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகள் வந்து இப்போ பாரத பிரதமர் மோடிக்கும் பிஜேபிக்கும் மத்திய அரசுக்கும் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற லெவல்லையும், அதே மாதிரி மத்திய அரசுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்லி ரொம்ப முக்கியமான காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய நெருங்கிய காலங்காலமாக அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக முதலான கட்சிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி நல்லது பண்ணாலுமே எதுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த விஷயத்தில் இன்னமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் தேவையில்லாத மற்ற விஷயங்களை கிளறதுல இருக்காங்க. இப்போது அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்பினுடைய இந்த 50% வரி விதிப்பு கூடிய சீக்கிரமே அவருக்கு எதிராகவே திரும்பும். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய லெவலில் இருக்கிற அதிகாரிகள், அதே மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே ஏற்றுமதி பண்ணக்கூடியவங்க, பெரிய அதிகாரிகள், தொழிலதிபர்கள், சங்க தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து கூடி நிறைய ஆலோசனைகள், மீட்டிங்கள் பண்ணிட்டு வராங்க. அதே சமயத்தில் இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக கையாளுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை, ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரம்ப் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ட்ரம்ப் கார்டுன்னு தான் சொல்லணும். ட்ரம்ப்புக்கு எதிராக அவருடைய அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஒரு கார்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிரச்சனையை ஈஸியாக நம்ம பாரத பிரதமர் மோடியால் வந்து சமாளிக்க முடியும். எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளித்தாச்சு. பெரிய கொரோனா அப்படிங்கிற ஒரு கோவிடுங்கிற ஒரு தொற்று நோயிலேருந்தே வந்து உலக நாடுகளில் இருக்கிற மக்களையே நிறைய பேரை வந்து மருந்து மாத்திரைகளுக்கு நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், காப்பாற்றிருக்கோம், சமாளிச்சிருக்கோம் அந்த பிரச்சனையை. இது வந்து சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி லெவலில் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்து கடைசியில் வந்து திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இந்த பிரச்சனையை வந்து எப்படி அவராகவே வாபஸ் வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு போகும். ஒரு கட்டாயத்தின் பேரில் அவர் தள்ளப்படுவார் அப்படிங்கிறது உறுதி. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம், இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து இந்த பிரச்சனையின் மூலமாக 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த்.